கிரௌட் வரைக்கும் படத்தில் நடிச்சிருக்க எல்லா கதாபாத்திரங்களும் அவரே பண்ணியிருந்த ஒரு சிறந்த முயற்சி. விரைவு அவருக்கு ஒரு நம்ம சார்பாக ஒரு கைத்தறி கொடுத்துருக்கோம். அடுத்தது KRS ஜவஹர்லால் இயக்குனர் அவர்களை வார்த்தை அனுபவிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் நாகப்பனவர்கள் நான் இயக்கிய 4 நேரம் மாதிரி என்ற படத்திலும் நாகப்பன். இந்த காலகட்டத்தில் ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, காஷ்மீர், சாலை என்று கதைக்களத்தை கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு விஷய திரைப்படத்தை கலைத்தளமாக வைத்து அதை வெற்றி அடைய செய்யப்படுகிறார் செப்டம்பர் நாகப்பன். படம் மிகவும் அருமையாக இருந்தது. பாடல் அனைத்து மறுமொழி இனிமை. நாட்டை பம்பரமாக சுழன்று பம்பர் வெற்றியாக என்னுடைய மனமான முடிவும். அண்ணன் 4 நேரம் மாதிரி ஆத்மா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் தெரியும். அடுத்ததாக தொழில் அதிபரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரும் எங்களுடைய நல உரிமையான அண்ணன் நரேஷ்குமார் அவர்கள் வார்த்தை கொடுப்பாரு. அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 2 விஷயம் பர்சனலாகவே சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். என்னோட அனுபவம் 1994 துர்கா சீனிவாசன் நாயகன் படம் எடுத்திருந்தார். அப்போ எனக்கு 77 வயசு எனக்கு. அப்போ என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அவர் ஏதோ கண்ணு இருக்கிறார் ஷூட்டிங் பண்ணுறது. நான் போயிருந்தேன் கோகுலில் வீடு. அப்போ பார்த்துட்டு ஆளில் பேசும்போது கடப்பாட்டங்க ஷூட்டிங்கு போட்டுருந்தார். ஒரு டான்ஸ் ஒன்று நடக்கும். அப்போ சொன்னார், இதை எடுத்து கொடுப்பாங்க, எந்த பிஸ்னஸில் இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கேன். அப்போ நான் சொன்னேன், இது அவ்வளோ வேல்யூ இல்லை சார், என்ன ஒன்று போட்டு கொடுங்கன்னா. அப்போ சொன்னார், தெரியாத இந்த படம் எடுத்துகிட்ட நாயகன்னு லாஸ்ட்டில் இருக்கேன் நான், நீ எதாவது எடுத்துகிட்டு போய் என்னை சரி பண்ணி கொடுன்னாரு. சரின்ட்டு நான் என்ன பண்ண, அந்த செட்டுக்கு ஐட்டம் நான் கல்லில் திருப்பி எடுத்து ஷூட் பண்ணி கொடுத்தேன். ஒரு லட்சத்தி 32,000 கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பி அவர், ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு நாள் பார்த்தா மேனேஜர் வந்திருந்தாரு வீட்டுக்கு. என்னன்னாக்கா 100ஆவது நாள் படத்துக்கு கூப்பிடுறாரு சார் என்னாரு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. பட் நான் சினிமாவுக்கு நான் போனதில்லை, கோயில் நிகழ்ச்சிக்கும் போனதில்லை. நான் 2க்கும் போக மாட்டேன். ஏன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன்னு சொன்னால், இந்த அரசியலில் சினிமாவில் இவர் ஒன்று சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் அரசியல் பேசல, இது பண்ணல, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இந்த செய்யலன்ட்டு சொல்லியிருந்தார். இதுதான் நான் 21 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன் அரசியல். நான் at the age of 21, that is 27 வந்தேன். இப்போ 57 நான் அரசியலில் ஒரு மிடில் செக்ஷன்லேருந்து அரசியலில் இந்த மசாலா இல்லாத தமிழ்நாடு ஒரு நாள் மத்திய வர்க்கத்தில் ஆளுங்கள் ஆட்சி ஆள வேண்டும் என்றது இந்த முயற்சியில் இன்னொரு ஈடுபாடு பண்ணிட்டு 27 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் 27 வருஷத்துல என்ன என்னோட பாப்புலாரிட்டி ஒன்றா வெளியே தெரியாத இருக்கும். ஆனால் என்ன மட்டும் எல்லா ஜாமானும் தெரியும், எல்லா ஜாமானும் தெரியும். ஏன்னா நான் ஐஸ்வரி கூட சாதாரண டீ சாப்பிட்றேன் உட்காந்து, அஜித் பவார் கூடவும் நான் சாதாரண டீ சாப்பிட்றேன், பிரபுல் பட்டேல் கூட சாப்பிட்றோம். இந்த திரை உலகத்தில் என்ன ஓரளவுக்கு நல்லா பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு வாட்டி இந்த ரோஜா படம் ரோஜா இவரு நம்ம ஸ்ரீகாந்த் படம் அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏசிஎஸ் ஆஃபீஸில் உட்காந்துருந்தார் வெளியே. என் குமரன் நாளாத்தில் தான் வீடு இருக்கு. அப்போ என்னை பார்த்துருந்தா இங்கே என்ன நீங்கள் பார்க்க போகிற ஏசிஎஸ் என்ன ஒரு ஆட்டை சொல்லுங்க, நான் ஃபைனான்ஸுக்கு படம் கம்ப்ளீட் ஆகலைங்க. ஏசிஎஸ் கிட்ட சொன்னேன், கொடுத்துருவாங்க. அந்த படம் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூகே முரளி சிங்கர் அவர் ஃபங்க்ஷன் வச்சுட்டாரு. அப்போ நைட்டோட நைட்டு அவர் மியூசிக் வச்சுருக்காரு. லக்ஷ்மண் சுரந்தி
அவர் வந்து பண்ணக்கூடாத லெவலுக்கு தடுத்துட்டாரு. அப்போ அவர் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகி போச்சு. நைட்டு வந்து 10 மணிக்கு என்னை வந்து கால் வந்து சொன்னேன், என்ன விஷயம் சார் என்னை காப்பாற்றுங்க, நான் ரஜினி ஹிட்ஸ் பண்ணுறேன், கினீஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன், நீங்கள் ரஜினிக்கு வேண்டிய விட்டாங்க, நான் பார்க்க சொல்லுறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து என்னை காப்பாற்று, என்னை வந்து பண்ண விட மாட்டேறாங்க. 25,000 நைட் எடுத்து கொடுத்தேன் எனக்கு ஆக்சிபத்தி முரளிக்கு கொடுத்து பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு முரளியோட வாழ்க்கை மாதிரி இருக்கு. அந்த மாதிரி திரையுலகத்தில் நான் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற காரணம் ஒரே ஒரு காரணம்னா, எந்த முயற்சியை நம்ம டைரக்டர் ஆக்டர் பண்ணியிருக்காரோ இந்த முயற்சி நான் 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதனால இவரை சந்திச்சதே ஒரு ஆக்சிடென்ட்டு. இன்னைக்கு நைட்டு ஜஸ்ட் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு ஆண்டவரி ஹோட்டலில் நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்வேன். அப்போ டக்குன்னு பார்த்துட்டு இவர் தான் எனக்கு கண்டுபிடிச்சாரு. நான் எங்கே இருக்கீங்கண்ணா, ஏன் சாப்பிடக்கூடாதாங்க? அப்போ சொல்லுவேன், நான் உங்களை எதிர்பார்க்கலைங்கண்ணா. அப்பா லைஃப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட் பண்ணுறது நம்ம தான். அதனால் சிம்பிளாக வாழுங்க. அதனால் ஒருத்தனோட சிம்பிளான வாழ்க்கைன்றது நான் இஷ்டத்துக்கு இருக்க மாட்டேன் தெரியும். ஏன்னா கை கால் தான் செய்யாது உங்களுக்கு. நீங்கள் அப்போ ஒன்றுமே இருக்க மாட்டீங்க. அதுதான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் இருக்கும்போது நான் தான் எல்லாமே எடுத்து கொடுத்து வாழ்ந்துருந்தேன்னா அப்போ டக்குன்னு சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாரு. நான் வரது கிடையாதுப்பா, கோயில் நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன், அரசியலில் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன அட்மிட் ஆகிட்டா சொல்லு, நைட்டு 12 மணிக்கு வந்து நிற்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓமந்தூரில் இது வரைக்கும் 100க்கு மேலே ஆப்ரேஷன் மினிஸ்டர் கிட்ட சொல்லி கூடாது பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஸ்கூல் சேர்க்கணுமா, எந்த சேர்மன் ஆஃபீஸ் காலேஜ் கிட்ட ஸ்கூல் சேர்க்கணுமா, எந்த கரஸ்பாண்டன்ட் சொல்லுங்க, ஃபோன் பண்ண கண்டிப்பாக சீட் கொடுப்போம். பாதி ரேட்டு கொடுவோம். இன்னைக்கு SRMல 140 பசங்க படிக்கிறாங்க, ஃபீஸ் இருந்தாரு. ACSல பேச்சுல படிக்கிறாங்க. ஓமந்தூர்ல 100க்கு மேலே ஆப்ரேஷன் சொல்றோடனே தொலைச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா, ஆண்டா நம்புறாங்க அதை பார்த்துக்கிறோம். இல்லை சாதாரண ஆப்ரேஷன் இல்லை, ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும். பிரெயின் ஆப்ரேஷன், ஒரு நியூரோ ஆப்ரேஷன் பண்ண போனால் வெளியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் 25 லட்சம் கேட்பாங்க. நாங்கள் வந்து வெறும் ஃப்ரீயாக பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, 10,000 20,000 கையிலே கொடுத்துட்டு வருவேன் உங்கள்கிட்ட. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லி ரொம்ப பண்ண மாட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இவரோட முயற்சி எப்படி நாயகன் படம் சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த படம் ஒரு நாள் பேசணும். எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணவங்களுக்கு என்னோட பாராட்டு மட்டும் இல்லை, என்னை கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கு. இவங்க எதிர்காலத்தில் என்ன எதுனா வேறு எல்லாம் கூட இந்த சம்பந்தமாக என்ன ஹெல்ப் பண்ணோம்னாக்கா நான் செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி. இந்த படத்துடைய இசை வெளியீடு முடிவு பண்ணது சில பிரபலங்களை அழைச்சு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதில் எங்களுக்கு தடையானது 2. ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று எந்த பிரபலத்தை கூப்பிடணுமோ அந்த பிரபலம் பேசுறதுக்கு பணம் கேட்குற சூழல். அந்த 2 தடையை தாண்டி நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க, பிரபலம் கூட்டு அப்படின்றது பொருளாதாரத்தை வச்சு கிடையாது, இந்த படத்துக்கு அவ்வளவுதான் காசு தேவைப்பட்டது, அதனால இந்த படத்தை எடுத்திருக்கோம். அதெல்லாம் எங்ககிட்ட காசு இல்லை, அது 2வது. ஆனா இந்த எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தது, அதுல நிறைய செஞ்சு கொண்டாந்துருக்கோம். நீங்க தான் கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட சேர்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். இப்போ வாழ்ந்துறையை தொடர்ந்து இந்த படத்தினுடைய வெற்றின்னு சொல்ல முடியாது, இந்த படத்தினுடைய அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா வாழ்ந்திருக்கக்கூடிய சித்தார்த் தர்ஷன் அவர்கள் வாழ்ந்தவர்களை இந்த படத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துப்பாரு நான் சொல்ல கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகாக வந்து சண்டையில் ஒரு நேரம் ஒதுக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்கு, ராட்டை திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கிறோம் சார். ராட்டை படம் FMS மீடியா சக்திவேல் நாகப்பன் வந்து சூப்பராக இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட சிரமங்கள் எண்ணில் அடங்கா சொல்ல முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் போட்டிருக்கார் சார். ஸோ என்னன்னா ராட்டை வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை சார். இது சொன்னார் கதை சொல்லும்போது
ஒரு உண்மைய சம்பவத்தை எடுத்துக்கிறோம் ராட்டை. ஸோ அதில் ஒரு முதலாளி கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ராட்டை நெசவு தொழிலாளர் முதலாளி அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக சார் அதை வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். மிக சிறப்பாக வந்தது. ஒரு ராட்டையோட இதுலையும் தொழிற்சாலையிலும் போகும்போது நாங்கள் நெசவு தொழிற்சாலையும் பல மாறுபட்ட ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஸோ இவ்வளோ தொழில்கள் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் தான் பார்த்தேன். நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்துலாம். ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இந்த கதையில் பண்ணும்போது அந்த என்வாரன்மெண்ட்டோட ஒரு கதாபாத்திரமாக வாங்க. ஸோ சாங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு ஜி. சூப்பர் மணிகிருஷ்ணன் அருமை. எக்ஸ்ட்ராவே சாங்ஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய வாழ்த்துக்கள் அருமையாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வெற்றி கேமராமேன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவுலாம். ஸோ இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லாம் ஆதரவு தாங்க. சக்திவேலப்பன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. இவர் வந்து நல்லா வரணும் தெரியல. ஏன்னா நல்ல ஒரு ஹீரோவாக நடிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணுவார். ஸோ தயாரிப்பிலும் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வந்து நல்ல மக்கள் வந்து இந்த ராட்டை இங்கே சுத்தத்து இல்லாமல் ரீல்லையும் சொல்லணும், சினிமாலையும் ரீல்லையும் சொல்லணும். உங்கள் பெரிய ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்ல என்று மனமான வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் சார். அன்பு நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த நீங்கள் சாங் பார்த்து வந்திருப்பீங்க, மியூசிக் பார்த்து வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே இந்த விழாவோட ஹீரோவே மியூசிக் டைரக்டர் தான். அவர் நான் இன்ட்ரோ பண்ணல, நான் இப்போ இன்ட்ரோ பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகிருப்பீங்க, அதனால் இப்போ நான் இன்ட்ரோ பண்ணுறேன். என்னுடைய படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் மணிகிருஷ்ணன் அவர்கள். இவர் எங்கள் ஊர் தான். ஒரு விஷயம் கேட்கும் போதுட்டு, சினிமானா சென்னை தான், நீ சென்னையில் வந்து சினிமா பண்ண, உனக்கு நீ உள்ளூர்ல ஒரு உப்மா படத்தை எடுத்துட்டு வந்து சென்னையில மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? சென்னைக்காரனுக்கு வேலை கொடு, சென்னைக்கு தான் சினிமா இருக்கு அப்படின்னு சொன்ன காலத்துல நான் என் ஊர்ல படம் எடுக்கிறேன், என் ஊர்ல டெக்னீஷியனை தேடுறேன், என் அண்ணன் தம்பியில நடிக்க வச்சிருக்கேன். நீங்க நடிச்ச கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா என் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் யாருமே இல்லை. இருக்கிற ரெண்டே ஆர்டிஸ்ட் இவங்க தான். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டு நான் சென்னை வந்திருக்கேன், நம்பி சென்னை வந்திருக்கேன். நீங்க பாடல்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல்கள் வந்து வாராமல்லி அப்படின்ற ஒரு சாங்கும், செப்படிகை அப்படின்ற ஒரு சாங்கும் வந்துட்டு ஆனா சரவணப்பிரியன் அவர்கள் வந்து பாடுகிறார், எழுதியிருக்காங்க. இந்த பாடல் வரிகளை எழுதுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு மேல அவர் எடுத்துக்கிட்டாரு. இவர் கம்போஸ் பண்றதுக்கு ஒரு 4 நாள் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு படத்தோட 8 சீனை கட் பண்ணி நாங்க அந்த சாங்கா கம்போஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வான்முகில் அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு ஹீரோட இன்ட்ரோ, அவருடைய விளையாட்டு சார்ந்த ஒரு சாங். அந்த சாங் வந்துட்டு ஐயா தமிழன் இளையா அவர்கள் வந்து இந்த சாங் எழுதியிருக்காங்க. இந்த விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அங்கே பார்த்து வந்துட்டீங்க, அந்த மைண்ட்ல இருக்கும். அதுக்கான கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த திரை அவர்களை வஜ்ராராம் எங்களுடைய நலந்தேவி அண்ணன் அவர்களை பேச அமைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்காக தமிழர்களுடைய தென்கோடியிலிருந்து வடகோடிக்கு வந்திருக்கிறேன். நட்பு இருக்க அழைத்தாலும் வந்துட வேண்டியது. நட்புக்கு ஆதரவு இருந்தால் அது பேசும்போதே சொன்னாங்க, சக்தி இல்லாமல் ஒருவருடைய ஆதரவு இல்லாமல் இன்னொருவர் வளர முடியாது, ஏன் வாழப்பட முடியாது. அப்படி சினிமா துறையில் கமர்ஷியலாக மாறி போனேன். இந்த சினிமாவில் ஆன்மீகம் பேசாமல், அரசியல் பேசாமல், ஆபாசம் பேசாமல், ஒரு கமர்ஷியலான எந்த விஷயத்தையுமே சேர்க்காமல் ஒரு சாதாரண ஒரு விசைத்தறி தொழிலாளியுடைய வாழ்வியலை இயல்பாக எந்தவிதமான சினிமாத்தனம் இல்லாமல் எடுத்துக்கக்கூடிய அந்த முயற்சியே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. அவர் எந்த அளவுக்கு சக மனிதர்களோடு பழகியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் தான் சாட்சி. ஏன்னா இந்த பிரபலங்கள் எல்லாமே ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் இல்லை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அவரை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக வளர வேண்டும், மலர வேண்டும்.
இந்த சினிமா துறையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் நன்மைகளையும் அவர் பெற வேண்டும். அவரை சார்ந்த டெக்னீசியன்ஸு இந்த படத்திற்காக, அது இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, பாடலாசிரியர்கள் மற்றும் இசையமைப்பாளர், ஒரு மிகப்பெரிய இளைஞராக இருக்காரு. ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரணும் அவர். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜோவியராக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நாம என்னவா மாறணுங்கிற கோலை நாம தான் செட் பண்ணணும். டார்கெட் என்பது அடுத்த ஆளால் கொடுக்கப்படக்கூடியது. கோல் மட்டும்தான் நாம விஷயமா செட் பண்ணக்கூடியது. மிகப்பெரிய கோலை செட் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும். குறிப்பாக நண்பர் ஒரு அருமையான ஒரு நபர், மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு கதாநாயகனாக மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளராக, இயக்குநராக மேன்மேலும் வளர மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. குறிப்பாக அந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு கூட 2 பக்கம் எழுதுங்க. அதுதான் நாங்கள் வந்து சொல்றோம். மீடியாவினுடைய சப்போர்ட் இல்லைன்னா வளர முடியாது. நீங்க சினிமாவை வாழ வைக்கிறதா, ஏற்கனவே வளர்ந்தவனை வாழ வைக்கிறது பெருசு இல்லை. அவங்க நானும் வளர்ந்தாச்சு. வளர்ந்த மரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன செடிகள் மீடியாக்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து நானும் ஒரு தயாரிப்பாளர், 9 படம் தயாரிச்சிருக்கோம். எல்லாமே அதான் மினிமம் பட்ஜெட் படங்கள். அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்க தான் பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய இளைய தலைமுறையினர் நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு மக்களுக்கு. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதை இது வந்து செடியிலேயே கருகாம அதை வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு மீடியா துறையினர், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தான் இருக்கு. அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எங்களை விட நேரம் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். ரொம்ப பக்கபலமாக இந்த மாதிரி ஒரு எளிய வீட்டு பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஆர் மகேஷ் அவர்களே பேச அழைக்கிறேன். அண்ணன் அவர்களே பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை இணையலாம். இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும் காலை இணைய வணக்கம். திரைப்படத்திற்காக மீடியா நிறுவனம் வார்த்தை படத்திற்காக எனது நண்பரும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் இந்த திரைப்படத்திற்கு வருகை இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த திரைப்படத்தை சிறப்பாக வழிநடத்திய நிர்வாகம் மற்றும் அதை சார்ந்த நண்பர்களுக்கும் இனிய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாட்டப்படத்தை உருவாக்கிய அனைவருக்கும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இதை சினிமா உலகில் திரைப்படத்தை முன்னாடி பேசினாப்புல பெரிய அளவில் கொண்டு போகணும். தியேட்டரில் போய் எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கும். அது அடுத்தடுத்து என்னோட கான்செப்டில் வச்சுருக்கேன். நிறைய சின்ன படம் உருவாகிருக்கு. நிறைய தியேட்டரில் கொண்டு போய் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கொண்டு போகணும். இப்படிக்கு அதுதான் நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த படத்தோட கஷ்டங்கள் நிறைய 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் அந்த படத்தோட என்னன்னு தெரியாமல் போயிருக்கு. அதை மேக்சிமம்
திரைப்படத்தை வந்து தேர்தலை பார்க்கணும். அதெல்லாம் நிறைய பேர் நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு இதாக இந்த ராக்கென்னு சொன்னாங்க, நம்ம 2 வருஷமாக சொன்னாங்க. நான் உடனே வந்துட்டேன். நான் ஒரு வெற்றி அடையட்டும். இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமாக சின்ன சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் நல்ல வரையும் உறுதிப்படுத்துகிறேன். அது மீடியாவுக்கும் சப்போர்ட்டுகள் நிறையா இருக்கணும். மீடியா சப்போர்ட் நிறையா இருக்கணும். சினிமாவாக பார்த்து மகிழ்ச்சி கிடையாது. இது என் நண்பரும் காட்டப்படுறதுக்காக எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் முத்துக்குமாரன் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செக்யூர் நாகப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபுக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு படத்தை அங்கே விசிட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேவன் தேட்டரில் நான் மீட் பண்ணேன். ரொம்ப ஆர்வமாக எப்போ சந்திச்சாலும் ஒரு 24 மணி நேரமாக அந்த சினிமா பற்றியே பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக சொன்னீங்க. ராட்டை படத்தை பார்த்தேன். அங்கே பவானி குமாரபாளையம் மணிபாளையம் பகுதியில் விசைத்தறி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மக்களோட வாழ்வியலில் ஒன்றான ஒரு தொழில். அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகள், லட்சியங்கள், வறுமை, கிட்னி இதெல்லாம் நிறைய பதிவுகள் படுத்திருப்பீங்க. பரிவாரத்தில் கிட்னி வைக்கக்கூடிய அளவுக்கு வறுமை அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இந்த திரைப்படத்தில் கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் குமாரபாளையத்தில் நீங்கள் நடந்து போனீங்கன்னாலே அந்த தனிப்பட்ட சத்தம் ஒவ்வொரு இதில் நீங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தனிப்பட்ட அங்கே ஞாபகம் இருக்கு. அந்த மக்களுடைய வாழ்வியலை அவருக்கு யதார்த்தமாக கொண்டு வந்திருக்காரு. முக்கியமாக அந்த திரைப்படத்தில் வன்முறை எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு கவிஞையாக அந்த மக்களோட வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படின்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த திரைப்படத்திற்கு பாடகை எழுதிய சரவணப்பிரியன் அவர்கள் ஒரு வார்த்தை பேசினார்கள். அனைவருக்கும் இந்திய காலை வணக்கம். நான் பாடலாசிரியர் சரவணப்பிரியன். எனக்கு இந்த திரைப்பட வாய்ப்பை நல்கிய மீடியா மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு சக்திவேல் நாகப்பன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்கிக் கொள்கிறேன். அதனை அடுத்து என்னுடைய இனிய நண்பர் சுமார் 2015 ஒரு 10 ஆண்டுகளாக அவர் கூட அவருடைய முதல் ஆல்பம் சாங்ஸ்லேருந்து இன்று வரை திரு மணிகிருஷ்ணன் அவர்களோடு நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அவரும் இந்த பாடலை எழுதுவதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இதில் 2 பாடல் எழுதியிருக்கேன். செவ்வழகி அப்படிங்கிற ஒரு பாடலும், வாராமல்லி அப்படிங்கிற 2 பாடலும் நான் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக இருவருக்கும் நான் இந்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது இந்த படத்தை ஒரு கதை சார்ந்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க இந்த வருகை தந்துள்ள ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் எனது நன்றியை வாழ்க்கை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாடல்களை வந்து வாராமல்லி அப்படின்ற பாடல் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய சாங்கு. அந்த பாட்டை வந்து செண்பகராஜும் அபர்ணா நாராயணன் அவர் 2 பேரும் வந்து காம்போவை பாடி கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை பற்றியான சில வரிகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. எங்களால் வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்து எங்களுடைய முகநூலில், எங்களுடைய சோசியல் மீடியாவில் அதை பகிர்ந்துருக்கோம். அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 2வது, நாங்கள் போன உடனே நீங்கள் சின்ன படமா, நீங்கள் பெரிய படமா, நீங்கள் யார் என்னன்னு கேட்காம நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்கத்தை கவுன்சில் இருக்கக்கூடிய நண்பர்கள், கலைப்பிரியஸ் தானா எங்களை வந்து ரொம்ப அன்பாக ஆரம்பிச்சுக்கிட்டாரு.
அதே போல் ராதாகிருஷ்ணன் அண்ணா ரொம்ப ஆரம்பிச்சுக்கிட்டாரு, கமலக்கண்ணன் அண்ணா ஆரம்பிச்சுக்கிட்டாரு, ஜிஜி பாலாஜி எல்லாம் வந்து ரொம்ப அன்பாக பேசினார் எங்களோட. அப்புறம் லைக்கா தமிழ் குமரன் அண்ணா வந்து ரொம்ப அன்பாக பேசினார். எல்லாருமே ரொம்ப அன்பாக பேசினாங்க. அத்தனை பேரும் வந்து எங்களை யாருன்னு தெரியல, இருந்தாலும் நாங்கள் ஸ்டாண்டியை தூக்கிட்டு போய் அவங்க முன்னாடி நின்று நாங்கள் வந்து அண்ணா ஒரு போட்டோ எடுக்கணும், ஒரு வாழ்த்து செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. காரணம் இந்த ஒரே ஒரு ஷீட், எல்லாருக்கிட்டையும் கொண்டே கொடுத்தது இந்த ஒரு ஷீட் தான் கொண்டே கொடுத்தோம். இதை வச்சுட்டு நீ படம் வந்து பண்ணிட்டு வந்திருக்க தம்பி, உன் காசை எல்லாம் வந்து நீ செலவு பண்ணிட்டியே, நீ வாழ்க்கையில நீ எப்படி வந்து எதை வச்சு பொருளாதாரத்தை ஈட்ட போற, இது வியாபார உலகமாப்பா தம்பி, இங்க சோசியல் பேசுறதுக்கு இது இடம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொன்னாங்க. இருந்தாலும் இவருடைய முயற்சி ஜெயிக்கும்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. அதே போல கஸ்தூரி மேடம் வந்திருந்தாங்க, நடிகை கஸ்தூரி மேடம் வந்திருந்தாங்க, புதிய தலைமுறைக்கு வந்துட்டு வந்திருந்தாங்க. தலைவர் சார் ஈபிக்கு 302 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு, அதில் நான் கஸ்தூரி மேடம் கூட நடிச்சிருந்தேன். நான் அவங்களுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி மேம் எங்களுக்கு கேட்டால் நான் புதிய தலைமுறைக்கு நான் வந்துருக்கேன்னு சக்தி அப்படின்னு சொன்னாங்க. மேம் இந்த மாதிரி ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குங்க மேம், நான் படம் வந்து நான் நாளைக்கு ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னா உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. புதிய தலைமுறையில் கொண்டு போய் என்னுடைய ஸ்டாண்டை வச்சு ஒரு அவங்க ஷெட்லேயே அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலேயே சினிமாவை நேசிக்கக்கூடிய அது போல உங்களை போல உறவுகள் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விஷயமெல்லாம் வெரி சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த ரூமுக்குள்ளார ஒரு 20 ரூமுக்குள்ளார ஒரு ஆர்கனைஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா என்னுடைய சூழல் இந்த மாதிரி இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்காக வந்துட்டு நீங்க எல்லாம் எனக்கு உடம்பு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய விரும்பி நான் கேட்டுக்கிறேன். அதே போல இது வான்ஹில் அப்படின்ற சாங் எழுதின ஐயா தமிழன் இளையா அவர்கள் வந்துட்டு ஓரிரு வார்த்தையில் பேசுகிற அன்பர்களுக்கு அனைவருக்கும் நாடகாசிரியர் தமிழ் விளையாடும் அன்பு வணக்கம். ரிலீஸுக்கு பிறகு வான்மொழியார் உலகம் எங்கும் அறிந்து பரவப்போகிறது ஆக்க மக்கள் மனச போட போகுதுப்பா ஆட்ட. அது விட்டாலும் நாள வருங்காலத்தில் டைரக்டர் சக்தி நாகப்பன் அவர்கள் சினிமா உலகத்தை ஆட வாழ்த்தி வரவேற்று என் நன்றி உரையை இங்கே உரித்தாக்க விடுகிறேன். இவரை சக்தி நாகப்பன் என்பதை விட சக்தி யாகப்பன் என்றோ சக்தி தியாகப்பன் என்றோ சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். காரணம், சினிமாவுக்காக அவர் இழந்தது ஏராளம் தாராளம். அவர் இந்த இடத்திற்கு வர அத்தனை யாகங்களையும் அத்தனை தியாகங்களையும் பண்ணியிருக்கிறார். சினிமா என்பது அவ்வளவு எளிதல்ல. சினிமா என்பது அவ்வளவு எளிதல்ல. அது ஒரு மாஸ் மீடியா, அதுக்கு மேலாக அது ஒரு மாஸ் மீடியா. படத்தை கூட எளிதாக எடுத்து விடலாம், ஆனால் அதை ரிலீஸ் பண்ற பாடு இருக்க அது சொல்லி மாடல் உங்கள் வெப்பம் வந்துடும். இப்படியான இக்கட்டிலும் தன் படமான ராட்டையை சக்தி நாகப்பன் அவர்கள் ரிலீஸ் வரை இழுத்து வந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய வியாதி வந்து இப்போ அது ஐசியூல அட்மிட் ஆகிறது. கர்நாடகா, கேரளா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் மிக நன்றாக இருக்கிறது. காரணம், தயாரிப்பாளர்கள் டாக்டர்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க இண்டஸ்ட்ரி அருமையான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் என்ன செய்கிறோம்? தமிழ் சினிமாவை சாவடிச்சு விட்டுருக்கோம். அதுதான் உண்மை. தமிழகத்தில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் கரோனா காலகட்டம் மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க. நீங்க ஒண்ணு வெளியே வரவாங்க, நீங்க ஒண்ணு வெளியே வரவானா. நீங்க வெளியே வந்தா ஓடுற குதிரை மேல பணத்தை கட்ட போறீங்க. இங்க நிறைய திறமையாளர்கள் கையில் நல்ல ஸ்கிரிப்டோடவும் மனம் நிறைய நம்பிக்கையோடும் போராடுறாங்களே, அவங்களுக்கா நீங்க வாய்ப்பை கொடுக்க போறீங்க? நானும் 3 நல்ல ஸ்கிரிப்டை போட்டுக்கிட்டு ஒரு டைரக்டர் கூட நானும் 3 நல்ல ஸ்கிரிப்டை போட்டுக்கிட்டு லோலோன்னு நாய் மாதிரி அலைகிறேன். ஒருத்தர் கூட சக்தி நாகப்பன் அவர்கள் உண்மையில் சிறந்த ஒரு டைரக்டர்.
அதை விட ஒரு நல்ல மனிதர். அவர் ஜெயிச்சு ஆகணும், ஜெயிப்பார். இது என்னுடைய வாக்கு. நான் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அந்த மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு நல்கிய சக்தி நாகப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவனாய் என் சிறுவுரையை முடிக்கிறேன். அவையோருக்கு நன்றி. இந்த உலகம் இரவு பகல் என்று சரிசமமாக படைக்கப்பட்டது. இந்த உலகம் ஆண் பெண் என்று பாதி நம்ம இருந்தாலும் இன்னைக்கு 90 விழுக்காடு நம்ம ஆண்கள் தான் இருக்கோம். இந்த அருமையான இந்த திரைத்துறையில பெண்கள் வர பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அந்த வகையில நம்ம கிட்ட நம்மளுடைய விருதுகளாக வந்திருக்கக்கூடிய கீர்த்தி அவர்கள் பேசுமாறு வாசுமாறு போட்டு கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு தட்டில் வச்சுட்டு அவங்க மட்டும் ஒரு தட்டில் வச்சா அவங்க தான் கீழே இருப்பாங்க. பெண்களுக்கு அவ்வளவு உழைப்பு. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த படத்துடைய மையங்களுடைய பெண் தான் பெரிய சக்தி அப்படின்றத சொல்லியிருக்கோம். பெண் தான் தெய்வம், பெண் தான் ஆண்களுடைய எல்லாம் அப்படின்னு பெண்ணுடைய மனைவியுடைய சூழ்நிலை மந்திரம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கிளைமாக்ஸ். அந்த வகையில கீர்த்தி பேசுவாங்க. படத்தோட இறுதியிலேங்க அண்ணா சொன்னாரு, அது கொஞ்சம் தடுமாற்றம் தான். கேட்கிறேன். மனைவி சொல்லியே மந்திரம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்? தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நான் மாத்திருக்கேன். மனைவி சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் மாத்திருக்கேன். ஏன்னா நாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாம நம்மளுடைய கொண்டாடி பேச்சை கேட்டு நாம வாழ்க்கையில டிராவல் பண்ணா நிச்சயம் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல வெற்றியாளனாக வாழ முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த படத்துல இறுதிக்கட்டு நான் வச்சிருக்கேன். ஏன்னா தந்தை அப்படின்றவர் நமக்கு முன்னாடி நம்மளை விட்டு செல்லக்கூடியவர், மனைவி அப்படின்றவர் நம்ம கூடவே டிராவல் பண்ணக்கூடியவர். நம்மளது நல்லதானாலும் கெட்டதானாலும் அடிபட்டாலும் உதப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் நம்ம பொண்டாட்டிகையால அடிபடுவோம், பொண்டாட்டிகையால மிதிப்படுவோம். அடுத்தவங்க பொண்டாட்டியோ அடுத்தவங்க பெண் கையாலையோ அடி வாங்குறதையோ உதவாங்கிறதையோ இந்த ஆண் சமூகம் ஏற்காது. அப்படின்றதுனால என் மனைவி எனக்கு முக்கியம், அதுதான் என் கோவில், அதுதான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கீர்த்தி அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். சத்தியவேல் நாகப்பன் அவர்கள் கமர்சியல் இல்லாத ஒரு கமர்சியல் படத்தை கொண்டு வந்திருக்காரு. இதுல நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி எப்படி குடும்பத்தை கொண்டு போறாங்க அப்படின்றத அழகா காமிச்சிருக்காரு. இந்த படத்துல அந்த பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக் சின்ன படம் பார்க்க வேணாம், சின்ன படங்கள் நிறைய சின்ன படங்கள்ல தான் கதையும் கருத்தும் அதிகமா இருக்கு. மக்கள் எல்லாரும் சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும், அதை கேட்கிறேன். தேங்க்யூ. நன்றி. எங்க அப்பா ஒரு தலைமை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர். 1984 ஒரு 7 வயசு திருமணம் ஒரு சாயத்தில் இறந்துறாங்க. ஆனால் அவர் 84 இறந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய குடும்ப நிகழ்வுகள் திருமணங்கள் என்ன நடந்தாலும் அவர் சொன்ன ஒரு வழியை கோரிட்டு காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, அடக்கிப்பார், அதாவது மனைவியல் அடக்கிப்பார், அடங்குனா அடங்கிப்போ. நீ நிறைய குடும்பங்கள பிரச்சனை இருந்தான் அப்படின்னா அடக்கி பாருங்க, முடியல அடங்கிப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும். அது மாதிரி குடும்பம் கௌரவமா இருக்கும் அப்படின்னா குடும்பத்தை கௌரவத்தை பார்க்காதீங்க. நான் என்ன சொல்றேன், குடும்பத்துல நம்ம குடும்பம் கௌரவமா இருக்குன்னா குடும்பத்துல கௌரவத்தை பார்க்காதீங்க அப்படின்றதுதான் ஒரு கான்செப்ட். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் நடிகரும் தயாரிப்பாளருமான வாசுதேவன் மணிதாஸ் அவர்களை வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் மேடையில் இருக்கிற
மூத்தவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நிறைய பேர் பேசினாங்க. நானும் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவர் என்கிட்ட வந்து சொல்லும்போது சக்திவேல் நாகப்பன் அவர் ரொம்ப நாள் தான் என்ன பழகல, 2-3 நாள் தான் அவர் வந்து மார்க்ஸ் மூலியமாக வந்து பழகினாரு. ஆனால் அவர் வந்து சொன்னார், இந்த கமர்ஷியல் படம் வந்து நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னாரு. சார் எல்லாமே கமர்ஷியல் படம் தானே சார், அடிக்கடி வித்து எல்லாமே அதில் இருந்தால் தானே சார் இன்னைக்கு ஹிட் ஆகும் படமா அப்படின்னாரு. இல்லை சார் அது இல்லாமல் ஒன்று பண்ணிருக்கேன் சார், வாங்க சார் படம் பாருங்க சார் அப்படின்னாரு. அவரும் அருமையாக பண்ணியிருக்காரு படம். ஒரு காதல் வந்து ஒரு சாதாரண விஷயத்த அதில் அவ்வளோ அருமையாக பொறுப்பாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு போனீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் 16+ இவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், 12+ இது மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு எல்லா படங்களையும் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. எந்த குழந்தைங்க இன்னைக்கு எல்லாம் ஐநூறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க பசங்க. சின்ன பசங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க மொபைல் ஆண்ட்ராய்டில் நல்ல 6 மட்டும் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. சாஃப்ட்வேரையும் வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தகுதியான பசங்க இருக்கிறாங்க. அரசியல் வந்து அதன் மூலியமா கெட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி திரைப்படங்களால ஒரு விஷயம் இதெல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்ததுன்னா இதை மட்டும்தான் பார்ப்பாங்க பசங்க. எதிர்காலத்துல வரக்கூடிய பசங்க எல்லாம் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அவங்களுக்கு வந்து உள்ள போனவனே வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, வெட்டர் என்னன்னு தெரியாது, புத்தகம் என்னன்னு தெரியாது, அழகா வந்து நம்ம வந்து எடுத்து போட்டு காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காவியம், நல்ல காவியம் தான் நமக்கு வந்து ஒரு சக்திவேல் நாகப்பன் அவரே தயாரிப்பாளராகவும் நல்ல டைரக்ஷன் வந்து அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட முடிந்தவரை மிகப்பெரிய இதுல பண்ணுங்க, ரொம்ப பாராட்டுறேன். இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து யோசனை காலகட்டத்துல அவர் வந்து நாங்கள் எதுவும் பார்த்தோம் கடையில போய் வீட்டுல அடிச்சு வெளியே வந்து நிக்கிறாரு. அந்த ஒரு இயல்பா வெளியே நினைச்சிருக்காரு. நான் வந்து இந்த பேச பார்க்கும்போது பாரதி ராஜா படத்துல வந்து என்ன படம் 800 பார்த்த ஹீரோ மாதிரியே இருக்காங்க. 800 அப்படியே அருமையா அவர் வந்து சென்னை ஸ்லாங்ல பண்ணிருப்பாங்க. இவர் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா அப்படியே கிராமத்து சாயல்ல அழகா சரியா பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து வழக்கறிஞர் நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கேன். நான் படிச்சது ஒன்றா இருக்கும், உள்ள போனா ஒன்றா இருக்கும். அதுக்குள்ள போகும்போது வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம போகும்போது நம்மளேதான் எல்லாரும் கெடுத்துறோம். இந்த மாதிரி காவியம் வேணும். ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி நல்ல அழகான படங்களை எடுக்கணும். நம்ம எடுக்கணும் கமர்ஷியலா படத்துக்காக எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. படம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைச்சா படம் வரும். நம்ம உருவாக்குறது தான் எல்லாமே. நல்ல காவியங்களை தொடர்ந்து இந்த மாதிரி சக்திவேல் நாகப்பன் அவர்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது வேண்டி அனைவருக்கும் பார்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து இந்த நிகழ்ச்சியின் முக்கிய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் மணிகிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் அந்த கண்ணனை மேடையில் அழைக்கிறோம். அவருடைய இந்த படத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்துக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிகிருஷ்ணன். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் புறப்பேட்டிலிருந்து வரேன். எங்கள் ஊர் சார்ந்த தொழில், எங்கள் அப்பா அம்மா பார்த்த தொழில் இதுதான். அங்கே வந்து இன்னைக்கு இது வரைக்கும் வரத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த மியூசிக்கை படித்து லேர்ன் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை. இவ்வளோ கஷ்டத்தில் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அது இல்லாமல் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த விழாவோட நாயகன் என்ன சொல்கிறாங்க அதுதான் அவங்க ஒரு சொன்னாலுமே, ஆனால் இந்த விழாவோட நாயகன் சக்திவேல் சார் தான். ஏன்னா அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை 2 இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த டைம் நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்க படத்துல 3 பாடல்கள் கொடுத்தாங்க. இந்த படத்துல 3 பாடல்கள் கொடுத்தீங்க. உண்மையிலே உங்களை நாங்கள் வந்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம். என்னென்ன ராகங்கள் அடிப்படையில் படிக்கிறீங்க சொல்லுங்க. இந்த வாடாமல்லி அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு கீரவனை சைடில் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ வந்து எல்லாமே ராகங்கள் பேசுகிற நம்ம பாட்டு பண்ணோம்னா அது வேற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு கார்டை பிடிச்சிட்டு ஒரு சி மேஜர் அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு பாட்டை பண்ணால் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஈஸியாக போய் சேர்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். மற்ற பாடு இந்த வாடாமல்லி மட்டும் கீரவாணி சாயல் அப்படியே பண்ணியிருக்கேன். இன்ஸ்பிரேஷன் சொன்னால் நிறைய பேர் சொல்லலாம்.
இல்லை ராஜா சார் சொல்லலாம், ரங்கன் சார் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் இருந்து கற்றுக்கிட்டு தான் நாங்க. இப்போ நான் மட்டும் தனியாக ஒரு இது கொடுக்க முடியாது இல்லையா. இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்திருக்க சாயபி என்ஜர் அனிருத் அவங்ககிட்ட இருந்து கூட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். ஒவ்வொன்றுமே நம்ம என்னோட விஷயத்தை பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறோம் தானே. அடுத்து அமெரிக்காவில் வந்து ஒரு 30 ஆண்டு ஐடி தொழில் செஞ்சுட்டு ஒரு முக்கியமான விஷயமா நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு அரசியல் பணி செய்வோம் அப்படின்னு ஒரு தேடல தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு ஐஏஎஸ் சகாய் மையம் அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அந்த மக்கள் பாதையை வந்து இணைஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல் தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போ இங்கிருந்து ஐடி துறையில பார்த்துக்கிட்டு இங்கே சென்னையிலேயே ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்திக்கிட்டு கடந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி இணைய தலைமுறை அப்படின்ட்டு இன்னைக்கு பெருவாரியான படங்கள் அந்த படங்களுக்கு தான் செய்திகள் எடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தொழில்நுட்பம் மாவட்டம் இன்னைக்கு வரக்கூடிய கலைகள் தான் 10 ஆண்டுக்கு முன்னாடியே அவர் ஒரே ஒரு படத்தில் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு சிறந்த ஒரு படத்தை அது வந்து வணிகையா பெருசா போல ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர் என்னுடைய நலம் விரும்பி இந்த படம் மிகப்பெரிய அளவில் வரணும் பேசப்படணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆவலுடைய இளந்திருக்கான தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் அவர்களை பேச வைக்கிறேன். வருகிறது இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து திரைப்படத்துறை அலுவலர்களுக்கும் நன்றியையும் வரவேற்பையும் பேசிக்கொள்கிறேன். என்னுடைய பேர் இளம்பெருமாறன். இந்த சார் சொன்ன மாதிரி சார் வந்து இங்கே பார்க்கும்போது நான் நிறைய கண்ணாடிகள் பார்க்குறேன். ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் என்னுடைய முகத்தை நான் பார்க்காம இருக்கேன். சார் சொன்னாங்க அவரை பற்றி நிறைய தெரியாது, ஆனால் அவர் செஞ்ச வேலைகள் வந்து மிக அதிகமாக பண்ணிருக்கேன் சொன்னாங்க. அதே மாதிரி நானும் 20 வருஷமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவ்வளோ பாப்பர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நான் பிகின் சீன் நடந்திருக்கேன். நான் சக்திவேல் நாகப்பன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. குறிப்பாக இது வந்து எஃப்எம்எஸ் மீடியா டைரக்டர் சார் பேர் தயாரிப்பாளர் 4 பேர். இந்த எஃப்எம்எஸ் மீடியாவுடைய தயாரிப்பாளர்கள் 4 பேருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் பேசுகிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட்லாம் இந்த 12 ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 12 ஐட்டமும் இல்லாம ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக பணம் கொடுத்து உதவி இந்த படத்தை ஒரு முழு சித்திரமாக திரைப்படமாக மாற்றியிருக்கு அந்த 4 பேர் தான் மிகப்பெரிய தூண்டல். அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலா வெற்றி ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பருவத்தில் வந்தேன். கிராமத்தில் நாடகம்னா போடுவாங்க. அந்த நாடகத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக இருக்கும். தாயா தார்மா அப்படின்னு ஒரு டைட்டில், அதாவது நாடகம் இருக்கும். கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நாடகம் தான். இன்னொரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா உயிரா மானமா. ஸோ இந்த மாதிரி டைட்டில்லாம் இருக்கும். இந்த ஆடியோ லாஸ்ட் பார்க்கும்போது ஏதோ 2 நிமிஷம் டைரக்டர் சார் தாயா தாரமா அவங்க 2 பத்தி வச்சு தான் படம் எடுத்துருக்காங்க. அந்த கதையில பாத்தீங்கன்னா அது சாதாரண குடும்ப படம். மாமியார் மருத்துவர் சண்டை, தாய் பக்கம் நிற்கிறான்னா தயார் பக்கம் நிற்கிறாங்க அந்த ஒரு கதை. ஆனா இன்னொரு என்னன்னா தாயையும் வச்சு தாரத்தையும் வைக்கிறது. ஸோ தாயா அந்த மாதிரி வைக்கிற தாயும் உண்டு தாரமும் உண்டு, 2 விஷயம் சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு மிக்க நிகழ்ச்சி. அதே மாதிரி அந்த உயிரா மானமா அதுலேயும் ஒன்று இருக்கு. நாங்கள்லாம் மனிதன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று உணவு தான். உணவு சத்தா உயிரோடு இருக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா நாம எப்படி நாகரிகமா மாறணும்னு அப்புறமா உணவை விட உரைதான் மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நமக்கு உருவாயிருக்கு. இந்த பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். ஒரு கான் வந்து ரஜபுத்திரர்களை வந்து ராஜபுத்திர வந்து வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு வின் பண்ண உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியாக தான் வின் பண்ணுவாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா அனைத்து ரஜபுத்திரர்கள் மகளிர்கள் பார்த்தீங்கன்னா தூக்கி சொல்லுவாங்க. அங்க உயிரிழந்த மானம் தான் முக்கியம். ஏன்னா அவங்க வந்து இந்த பெண்களை கவர்றதுக்காக மொத்த கதையை பத்மாவதியோட இந்தி திரைப்படம்.
ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உயிரா மானமா அப்படிங்கிறத மானம் தான் அதிகபட்சமா இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகளுடைய பங்களிப்பை தாண்டி நெசவாளர்கள், அதாவது நம்முடைய மானம் காக்க உடை தயாரித்த நெசவாளர்கள் ஒரு காலத்துல அவங்க எல்லாம் மிக மிக அதிகமா செல்வந்தர்களா வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப அதிகமா இருந்தது. நாங்க வந்து நேற்றைய நாங்கள் சகாயமையா கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது தறி அப்படின்னு ஒரு திட்டம் தயாரிச்சாங்க. அது வந்து விசைத்தறியை தாண்டி கைத்தறியில சேவை இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தறி அப்படின்னு ஒரு ஸ்கீமை உருவாக்கி ஒவ்வொரு ஊருக்கெல்லாம் போய் இங்க கடவுள் பக்கத்தில் நிறைய கைத்தறிகள் செய்யற இடம் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்க நெசவாளர்கள்லாம் திருப்பி ஊருக்கு முடிச்சு அவங்களுடைய அந்த புனரமைப்பு செஞ்சு கொடுத்து அதுக்கான பண்டிகைலாம் பண்ணி அவங்களுக்கு தறி செய்ய சொல்லி சென்னையில கொண்டு வந்து இங்க வச்சு வச்சுட்டு இதனுடைய லாபத்தை ஊற்றி கொண்டு போய் அந்த கைத்தறி நெசவாளர்கள் கொடுத்தாங்க. லாபத்தை மொத்த லாபத்தை கொண்டு கொடுத்தாங்க. இங்க 40 தான் பண்ணோம். பட் லாபத்தை வந்து நாங்கள் எடுத்துக்காம அவங்க கொண்டு கொடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா டெக்னாலஜி வரும்பொழுது சில விஷயங்கள் அவுட்லெட் ஆகி போயிடும். ஸோ விசைத்தறி வந்ததுக்கு அப்புறமா கைத்தறி போயிடுச்சு. இப்போ லார்ஜ் வால்யூம் ப்ரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா பாம்பே மில்லாம் வந்ததுக்கு அப்புறம் மீல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா விசைத்தறி குடும்பத்தில் செய்ய விசைத்தறியே போயிடுச்சு. ஒரு காலத்துல HMT அவங்களால மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும். இன்னைக்கு கைத்தறி எதுவுமே இல்லை. இது சொல்ல போனா செல்போன் அதுக்கு அப்புறம் தான் செல்போன் நிறைய விஷயங்கள் தூக்கிடுச்சு. கேமரா தூக்கிடுச்சு, கைத்தறியை தூக்கிடுச்சு, கால்நடை தூக்கிடுச்சு, எல்லா விஷயங்களுமே செல்போன் நிறைய எல்லா ஆப்ஷனும் செல்போன்ல வந்து உங்களால போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நானும் வந்து 1997 நான் அமெரிக்கா சென்றாங்க. நான் ஒரு மென்பொருள் வல்லுநர். நான் அமெரிக்காவில் கால வச்ச அன்னைக்கே முடிவு பண்ணேன் எப்ப திரும்பி இந்தியாவுக்கு போகிறோம். போன வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காலம் இருந்துச்சு. The very first day I stepped in United States flight கால வைக்கும் போதே நாம் எப்ப திரும்பி போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த ஒரே காரணத்துக்காக 97 வரைக்கும் விசால மட்டுமே நான் ஒர்க் பண்ணேன். கிரீன் கார்டு அப்ளை பண்ண சென்சஸ் பண்ணேன். இனி வரைக்கும் விசாலமா போயிட்டு வந்துருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்ம தமிழ் மண்ணுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். இந்த குறிக்கோள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 விஷயங்கள் இருக்காரு. இந்த 12 விஷயங்கள்ல 2 வரைக்கும் டச் பண்ணல. ஆனா நம்ம ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்திக்கிறேன். என்ன பண்ணுங்கன்னா ஒரு சமுதாய மாற்றம் வரணும் அப்படின்னாக்க தலைவர்கள் மட்டும் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சமுதாயத்துக்கு மிக முக்கிய மக்கள் தான். மக்கள் ஒவ்வொரு சமுதாயம். ஒரு தலைவன் மட்டும் எங்க இருந்தா குதிச்சு வரணும், ஆரோக்கியம் குதிச்சு வரணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாம் நல்லது பண்ணணும், ஊழலே பண்ணக்கூடாது, இது மாதிரி முடிவு பண்ணணும். ஆனா அந்த தலைவனை கொண்டு வரத்துக்கு பொதுமக்களாக நாம் என்ன செய்யணும்? அதுல பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த பூஜை போறோம்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வைக்கணும், நடுத்தரத்துக்கு கொஞ்சம் வறுமை கொஞ்சம் வறுமைக்கு கீழே தொழிலாம் போறாங்க. பிசினஸ் பீப்புள் அந்த வரவே கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ் பீப்புள்னா யார் ரீச் வந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம், அது ஒரு முடிவு பண்ணுவோம். புரியுது இல்லையா? இந்த ஹைவேக்குள் கொஞ்சம் பீப்புள் வந்து வரவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கு. நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க தான் பூமிக்கு போறது கிடையாது. ஸோ நான் நிறைய அனலைஸ் தான் பண்ணேன். நீங்க இந்த சர்க்கார் படம் வந்துருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்க்கார் படத்தோட கதையை வந்து குருதாஸ் வந்து எனக்கு ஒரு குருதாஸ் தான் கதையை சங்கி இயக்கிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கதை இன்னொரு கதை சொல்லி கேஸ் போட்டு சொல்லி பணம் வாங்கினாங்க. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு விஷயம் முக்கியமா சொல்றேன். சர்க்கார் கதை என்னோட கதை. நான் எழுதுனதில்லை, நான் வாழ்ந்த கதை. அதாவது அமெரிக்கா இருக்கும்போதே ஓட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று நான் தொடங்கினேன். அப்போ இருக்கும்போது அங்கே 2-3 ஐஐடி படிச்ச பசங்க நம்புறாங்க. அந்த ஐஐடி படிச்ச பசங்களோட சேர்ந்து வேர்ல்ட் பைத்தான் என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் 2016. 2016 ஓரளவுக்கு வயசானவர்களுக்கு தெரியும், எல்லாமே வந்துடுவாங்க. சென்னையில் 7 இடங்கள் இருந்தோம், 37,000 ஓட்டு வரணும். அண்ணா 3வது, இருந்தாங்க. மயிலாப்பூர்ல 3வது, சேப்பாக்குல திமுக தலைவர் கலைஞர் எழுத்து போட்டீங்க. அப்போ நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, மாவட்ட பேர் எழுந்துருவாங்க. எல்லாருக்கும் நண்பர்கள்லாம் மாறக்கூடாது.
மாறன் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டுருக்காங்க. எல்லா சீரியலும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்பவே நான் என்ன பண்ணேன்னா வாக்காளர் அசோசியேஷன் வந்து எப்படி எல்லாருமே ஓட்டு போடணும் ரூல்ஸ் எல்லாம் வாக்கு போறீங்கன்னா என்னுடைய என்னோட பார்த்து அரசியல் பற்றி பேசியிருக்கேன். ஒரு விஷயம் கட்சி சார்ந்த அரசியல் பேசுறேன், அதுதான் மிக முக்கியமான விஷயம். கட்சி சார்ந்த அரசியல் இல்லாம மக்கள் சார்ந்த அரசியலை படுத்துறீங்க. அதான் சொல்லுவாங்க, மக்கள் தான் அரசியல். எந்த கட்சியும் தாண்டி பத்திர எந்த கட்சியும் விளக்கி பண்றாங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அரசியல் தப்பு கிடையாது. நாம தான் அரசியல் ரொம்ப முக்கியம். சர்க்கார் கூட வந்து சாதனை லைஃப் தான் சர்க்கார் கூட அதே அமெரிக்காவில் இருந்து நான் வந்து அந்த ஓட்டர் சப்ஷனுக்காக ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில இருந்து இந்தியா வந்து ஓட்டு போட்டு போயிருந்தா 4 பேர் வந்து 4 நேஷனல் வந்து போட்டுருக்காங்க. இதுதான் சர்க்கார் பண்றீங்க. அதுக்கப்புறமா அந்த சர்க்கார் படத்துல வந்து அந்த ஹீரோ இருப்பாங்க. என்னுடைய வேலையை கிட்டத்தட்ட 4 முறை நான் ராஜினாமா பண்ணிருக்கேன் அரசியல் ஈடுபடுறதுக்காக. அமெரிக்காவில் கம்பெனில சேர்ந்து வந்தாங்க. இல்ல அங்க ஒரு அந்த 100% கிடையாது, ஒரு 80% வேண்டுங்க. அது வந்து சினிமாட்டிக்கா சில விஷயங்கள் மாத்திருக்காங்க. ஒரு ஓட்டு அப்படிங்கிறத கதை கிடையாது. அந்த ஃபைட் சீன், அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் கிடையாது, பாடல்களும் கிடையாது. இதை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. அந்த படத்துடைய எழுத்தாளர்கள் வந்து விசனகத்தில் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன். அந்த எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு இந்த வாட்டர் சப்சிடி ஆஃப் இந்தியாவுடைய கான்செப்ட்ஸும் 100% ஓட்டிங் பற்றிய கம்ப்ளீட் பிரசன்டேஷனும் ஒரு புக் எடுத்தாக நான் மெயில் அனுப்பிச்சிருந்தேன். அந்த இமெயிலுக்கு மொத்த சாதனம் தான் சர்க்கார் படத்துடைய 2வது பாகத்துடைய மொத்த வசனமும் என்னுடைய கான்செப்ட் தான். அதுக்கு இமெயில் அனுப்பிச்சதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே என்னோட சென்ட் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ ஓட்டு போறதுக்காக இந்தியா வந்து ஓட்டு போட்டு திருப்பி அமெரிக்கா போயிடுறாங்க. அந்த 2006 தேர்தல் நிற்கும் போது அந்த சர்க்கார் படத்தை பார்த்தீங்கன்னா கலைஞர் எழுத்திருக்கிற மாதிரி தான் கேரக்டரைசேஷன் வைப்பாங்க. உண்மையிலேயே கலைஞர் எழுத்திருந்தாங்க. அப்போ வந்து அப்போ நான் மொபைல் ஃபோன் வச்சிருந்தேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏண்டா தலைவர் நிற்கிறாங்க எவ்வளவு ஏரியா இருக்கும் முதல்ல வாபஸ் வாங்க அப்படின்னா, யாருப்பா நீங்க யாசா நீங்க பேசுறது அப்படின்னு. அது வந்து உனக்கு நான் யாராவது என்ன அப்படின்னா, சார் என் பேர் தெரியும், என் நம்பர் தெரியும், நான் இப்போ எங்க நிற்கிறேன்னு தெரியும், நீங்க யாரும் தெரியாது, உங்க பேர் தெரியாது. அவர் வந்து ஒரு பிசியோட சீரோக்கு பேர் பண்ணாங்க. இவ்வளவு பேசுற நீங்க தைரியம் இருந்தாக்க நான் இங்கே கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நீங்க நேரமாக நம்ம போது பேசுவோம், முதல்ல நீங்க யாருமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. போன வருஷம் போயிடும் இருக்கிறவங்கன்னா அது ஒரு தைரியம். இப்போ வந்து அந்த தைரியங்கள் கூட என்ன செய்ய முடியாது. அப்போ லோக்கல் அழைக்கும் போது என்னுடைய சின்னம் கோடாடி, அந்த கோடாடி சின்னம் தான் சர்க்கார் பண்டிகை உங்களுக்கு. இந்த பைக் ரேஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அது ஒட்டுமொத்த பைக் ரேஸும் கிட்டத்தட்ட 500 பேரை வச்சு நாங்கள் கொண்டாடுங்க. 500 பேரும் காங்கிரஸ் இன்போசிஸ் ஐடி எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு இப்பதான் பேஸ்புக் தான் உங்களுக்கு சோசியல் மீடியா தெரியும். சோசியல் மீடியா ஒரிஜினல் ஆர்கியூ வந்து ஆர்குட் அப்படின்னு ஒரு சைட் 2006 ஆர்குட் யூஸ் பண்ணி சோசியல் மீடியா மூலமா பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிரியேட் பண்ணி மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணுறாங்க. சோசியல் மீடியா இப்போ வந்து பிரசாத் கிஷோர் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, நாங்க வந்து 2006 ஆர்குட் யூஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் கொண்டாடுறாங்க. அந்த பைக்கரேஸ் பொறுத்த முழுக்க எங்களுடைய கான்செப்ட். அதே மாதிரி சர்க்கார் படத்தை வந்து அந்த ஆஃபீஸ் செட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு, டிப்பிக்கலா நாங்க பண்ணது. இதெல்லாம் எப்படி முருகதாஸ் சார் கூப்பிடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க, அந்த நான் இருக்கும் போது என்னை பத்தி ஹிஸ்டரி ஃபுல்லா சன் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர்ஸ் நாராயணி மாறன் சாருக்கும் காயத்ரி சாருக்கும் பொருளுக்கும் தெரியும். ஸோ அவங்களுடைய இன்புட் பாதி கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணேனோ அது எல்லாத்தையுமே சர்க்கார் பண்ண சொல்லுவாங்க, எக்ஸப்ட் வின்னி. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சர்க்குணம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ந்து அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பார்ப்பாங்க. அதுக்காகவே உண்மையை சர்க்குணம் ஐஏஎஸ் சகாயம் ஐஏஎஸ் இன்விடேஷன் நான் மீண்டும் 2016 என்னுடைய வேலையை கொண்டுட்டு சகாயம் ஐஏஎஸ் சேர்ந்து மக்கள் பாதை என்ற அமைப்பு ஆரம்பிச்சு நடத்துறோம். மக்கள் பாதையுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் சாருக்கு எடுத்து நான் அந்த அமைப்பு கிட்டத்தட்ட 150,000 மெம்பர்ஸ் தமிழ்நாடு போயிருக்காங்க. அவ்வளவு பேரை வச்சுட்டு மிகப்பெரிய அறுவடை பண்ணோம். கடைசியா சார் வந்து அரசியல் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால மக்கள் பாதை வந்து அப்படியே தனியாக இனாக்டிவ் வச்சுக்கொண்டாங்க. இந்த படத்துல வந்து உதயாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திரு டி ராஜேந்திர அவர்கள் கேட்கிறோம். வரும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு வாரம் தேர்தல் எங்கே வந்துச்சு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூப்பர் சிக்ஸ் ஆச்சு.
அதே மாதிரி முதல் மரியாதை முதல் 5 நாள் ஓடுங்க, அதுக்கப்புறம் தான் முடிச்சு. அதுவும் கிராமத்துக்கு வைக்கப்படும். சாதாரண எளிமையாக எழுதப்பட்டப்படும், பெரிய புரோசனம் எழுதப்படும். அதே மாதிரி நாயகன். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பேசப்படுறதுனாலும் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டம் வெற்றி கொடுச்சு. அந்த வகையில ஒருமையாகும் போல, முதல் மரியாதை போல, நாயகன் போல, ராட்டை பண்ணதும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லோரையும் வாய்ப்பு. நன்றி. இசைகளுக்கு முன்னாடி முத்தம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மேல நமக்கு எல்லாருக்கும் மாறுபட்ட பல கருத்துகள் இருக்கலாம். சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவருடைய கலை வசனத்துல நம்முடைய நெருங்கிய நண்பர் முனைவர் பாலிசேரியரங்கம் அவர்கள் ஒரு டைரக்ட் பண்ண விஷயம் வந்து உண்மையிலே நம்முடைய திரைத்துறைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். இந்த திரைப்படத்தை அவர் ஏற்கனவே பார்த்தாரு. அவருடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நிறைவா வழங்குவாரு என்று கேட்கப்படுகிறார். என் பாசமிக்க ஊடக நண்பர்களுக்கும், என் அருமையான விஜயகுடி அம்மாவுக்கும், பெருந்தொழில் செய்த கலைஞர் அம்மாவுக்கும் என் தலைவனுக்கும். ஒரு படைப்பின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் மக்கள் சார்ந்த ஒரு வாழ்வியலாக இருக்க வேண்டும். மக்களுடைய சார்ந்த அந்த வாழ்வியல் தான் சமூகத்தின் அடிவேர் ஆணிவேராக பதிவாகும். மரியாதைக்குரிய இப்படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் எல்லோரும் அவங்க பேர் வச்சு வச்சுட்டாங்க. நான் சொல்லிக்கிறேன், சக்தி எழுது நாகப்பன். தனித்து ஒரு படத்தை இயக்குவது என்பது கதையை எடுத்து எதற்காக கதை எழுதுகிறோம் என்பது மக்களுக்கான ஒரு கதையாக இருக்க வேண்டும். இந்த படத்துடைய முழு சிறப்பு என்னவென்றால் பெண்மையை போகிறது. முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் 75 படத்தை இயக்கியிருக்கிறார், என் படத்தை சேர்த்து. அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் 75 படம் அவர் வாழ்ந்த காலங்களில். அந்த 75 படமும் பெண்மையை போற்றுகின்ற படம். என் படத்தோட பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம், மறக்க முடியுமா? பெண் சிங்கம், எல்லா பெண் பராசக்தியிலும் பெண்மையை போற்றுவது, பெண்மையின் வாழ்வியலை சொல்வது. இந்த காட்சி பாருங்க, இந்த படத்துல ஒரு பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு ஒரு கணவன் காலம் வைக்கிறார். அது ஒரு காட்சி பண்ணியிருப்பாரு. ஒரு கணவனுக்கு பெண்ணு காலம் வைப்பாங்க. சரிசமத்தை, சமத்துவத்தை இந்த படத்தில் நான் பார்த்த காட்சி. எப்பொழுது உலகம் ஒரு நாள் பெண்ணை போற்றுகிறதோ அப்பொழுது இந்த உலகம் தளர்ந்து இருக்கும் என்று வரலாறு சொல்கிறது. பாரதி சொல்லியிருக்கிறான், வைரவன் சொல்லியிருக்கிறான், கீட்ஸ் சொல்லியிருக்கிறான். ஒரு படத்தில் கதாநாயகன் நடிப்பது என்பது எவ்வளவு கடினமானது, தயாரிப்பாளர் என்ற ஊன்றுகோலை எடுத்து நடந்து சொல்வது எவ்வளவு கடினமானது, பிறகு தன்னுடைய படைப்பினை இயக்கம் என்பது எவ்வளவு கடினமானது என்பது ஒவ்வொரு உதவி இயக்குநராக வளர்ந்து ஆளாகிற இயக்குநர்களுக்கு தெரியும். இந்த படத்தில் பாடல் பார்த்தேன், அருமை பாலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும். ஒரு படத்திற்கு அத்தனை தூங்களும் தூக்கி நிறுத்தினால்தான் அந்த படத்துடைய வெற்றி, ஊடகங்களும் சேர்ப்பு. இவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு யாருமே இல்லை. சிறு படம், பெருப்படம், பெரிய படம் என்பதெல்லாம் கிடையாது. வெற்றி படம், புதிய பதை ஒரு வெற்றி படம், கேரளி கம்பெனி ஒரு வெற்றி படம், இந்தியன் ஒரு வெற்றி படம். அங்க இருக்கின்ற காட்சி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50 கார் தேவைப்படும், ஒரு ஹெலிகாப்டர் தேவைப்படும். அது பொருளாதார ரீதியாக அந்த படத்தை எடுக்கணும். ஒரு கிளி மட்டும் தேவைப்படும், கூண்டுக்குள்ள குக்குன்னு கத்தோம், அது ஒரு ஷாட், அதை ரசிப்போம். ஒரு மாடு, ஒரு ஆடு இல்லையா, இப்படி படைப்புகள் கூட பார்த்த ஒரு படம் ஒன்றி முடியும் நல்ல பாடல் ஒரு படம். நான் ரொம்ப ரசிச்சேன். அந்த டைட்டில் தான் அப்படி வச்சுக்காங்க. அந்த நல்ல பாடல் ஒரு தலைப்பு, அந்த டைட்டில் சமூக புரட்சியை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த படத்துல ஒரு சமூக புரட்சியை சொல்லியிருக்காங்க. சமூக
சமூக புரட்சி இருக்கும் பொழுது அந்த படம் மனித வாழ்வியலோடு ஒரு வரலாறாக மாறும். நண்பனே, நீ கவலைப்படாதீங்க, இந்த படம் வெற்றி படமா அமையும். இந்த படம் ஏன் வெற்றி படமா அமையும்னா, மனிதனுடைய உழைப்பு ஒரு நெல் விதைத்தால் அது ஒரு கதிர் 1000 நெல் கொடுக்கும். ஒரு வேர்வை மண்ணிலே புதைந்தால் அது இந்த சமூகத்துக்கு கொண்டு இருக்குது. ஒரே ஒரு வானிலிருந்து விழுந்த பனிப்புடி தான் முத்தாமாறு. சிப்பி வாயத்திற்கு முத்தம், அது லட்சக்கணக்கான பனித்துளியை கொடுத்தோம். ஆனா அவர் ஒரு துளி வாயில கொடுத்தோம். அப்படிதான் நம்ம உழைத்து 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 நாம் காட்டுகின்ற அந்த படைப்பு கண்டிப்பா சாட்ட எப்படி மகாத்மா காந்தி கையில உலகமுள்ள இந்தியாவுக்குள்ள உலகமெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதோ, இப்படைப்பை சரியாக தயவு செய்து திரையரங்கில் நீங்கள் என்று சமர்ப்பிச்சீங்கன்னா கஷ்டம் தான். நம்ம கொண்டாடி இருக்கிறது கஷ்டம் தான். ஆனா நிறுத்தணும். ஊடக நண்பர்கள் இருக்காங்க, முதல்ல அவங்க நிறுத்துவாங்க, நம்ம பின்னாலே உழைச்சு ஈஸியை வெற்றி அடைஞ்சிடலாம். இப்படம் இந்த ஒளிப்பொழிவாளர் நான் அந்த படத்தை பார்த்தேன், ரசிச்சேன். ஒரு ஷாட் வச்சிருப்பாரு, ஃப்ரண்ட்ல அந்த பாத்திரத்தை தீ குதிக்கும், வேலியில வச்சிருப்பாரு, போர்டுல உட்காந்துருப்போம். ஒரே ஃப்ரேம் தான் அந்த ஒளிப்பொழிவாளருடைய கலைஞருக்கு ரசிச்சேன். இசையும் படம் ரொம்ப அழகா படிப்பீங்க தம்பி. இப்படிதான் 7 வருஷம் உருவாங்க, 7 வருஷம் உருவாங்க. ஒரு இயக்குநரோடு பரிமாணமாக கூட வளர்ந்து இல்ல, அது ஒரு கவிஞருக்கும் ஒரு பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளர் கிடைத்த வெற்றி. இந்த தமிழ் சமுதாயம் தலைவர் நிற்க வேண்டும் என்றால் என் மரியாதைக்கு ஊடக நண்பர்களே அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு சரியான சந்தர்ப்பம். அதனால சொல்றேன், என் அருமையான எங்களை போல படம் எடுக்கின்ற சிறு முதலீட்டு படம் எடுக்கின்ற பெரு முதலீட்டு படம் எடுப்பர் நீங்கள் தான் ஊடகத்துடைய நெருங்கி இருக்கும் நண்பர்கள். நீங்கள் இல்லை என்றால் எந்த காலத்திலும் நாங்கள் இல்லை, எந்த காலத்திலும் நாங்கள் இல்லை. இதை அதிர்த்தி எல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் இல்லை என்றால் ஒரு உண்மை படம் தான், இசை இல்லாத ஒரு உண்மை படம். தயவு செய்து ஏன் இப்ப நான் சொல்றேன், எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்க ஊடகங்கள் நம்ம காப்பாற்றணும், ஊடகங்கள் தான் காப்பாற்றணும், டேரக்டர் சொல்லி செய்வாங்க. வேற யார் காப்பாற்ற முடியும்? இந்த படம் ஒரு தேசிய விருது வாங்குதுன்னா, ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குதுன்னா, இது யாருக்கு மகிழ்ச்சி? இயக்குநருக்கு மகிழ்ச்சி. வாங்கி கொடுத்த பெருமை யாருக்கு? தந்தைக்கு. அதான் ஊடகம். ஊடகத்தை நான் பெருமையாக பேசுவதற்கு ஒரே காரணம், எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்கள் கதை கருகணத்தையும் இந்த ராட்டை என்ற படத்தையும் இந்த சமூக திரையரங்கில் ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு நீங்கள் தான். இப்படம் மாபெரும் வெற்றியை வந்து தைரியம் நடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் வச்ச காலாடும் கையாடும் ஆக்ஷன் சொன்னா அடுத்த கட்டாது தலைமா அப்படியே ஒரு திருப்பி நடிகர் நான் பார்த்துருக்கிறேன். கொடுக்குங்க, நீங்க ஒன்பது வாங்கியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்களே டைரக்டர், நீங்க அடுத்ததான் வாங்குவீங்க. அதனால இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். அடுத்து என் நண்பர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாரு, அவருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். தை மாசம் அந்த படத்தை வந்து வெளியிட போறாங்க, பூஜை போட போறாங்க. அடுத்து இந்த படத்துடைய கதாநாயகன் அருமை நண்பர் அவர் தான் நடிக்க போறாரு, அவருக்கு வாக்கு மிக்க நன்றி. ஒரு சரித்திரம் மண்ணில் பதிவாகும் என்றால் அது வாழ்வியல், அந்த வாழ்வியல் தான் இந்த நாட்டை. நெசவாளருடைய குடும்பத்தை பதிவு செய்திருக்கிறது. விவசாயிகள் குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டும், நெசவாளர் குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டும். இவர்கள் எல்லாம் நம் மானத்தை காக்கின்ற மரியாதை உள்ளவர்கள். அவர்களுக்கு தலைவணங்கி அருமை நண்பனே, இறைவன் கருணையோடு உன் பேனாவில் எடுத்தானி எடுத்தானி எடுத்தான் என்னும் வேதனோடு உன்னை வாழ்த்தி இறைவனோடு நன்றி நன்றி நன்றி. இப்போ திருப்பதியில வந்து 1 மணிக்கு வந்து அர்ச்சனை நடத்தி இந்த படத்துக்காக லட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வருது. நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். காலையில சொல்லிட்டு வந்து பண்ண சொல்லி திருப்பதியில இப்போ ஃபோன் பண்ணாங்க, ஏற்பாடு பண்ணிட்டு 3 மணிக்கெல்லாம் இங்கே லட்டு வரணும். நீங்கள் சாயங்காலம் வந்து எனக்கு காலையில் வந்து லட்டு வாங்கிடுவோம். நன்றிங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு. நிறைவாக முன்பெல்லாம் வந்து இசை வெளியினா ஒளி நாடா இருக்கும், அப்புறம் இசை தட்டு வந்துச்சு. இப்போ
இப்போ வெறும் கட்டில வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம படத்துல பயன்படுத்தப்பட்ட வானொலி ரேடியோ சொல்லுவீங்களா, டேப் ரெக்கார்டர் அமர்ந்திருக்கோம். அதன் மூலயமா நம்மளுடைய இசை வெளியீட்டு நடத்த அனைவரும் எந்த ப்ராடக்ட்லையும் என்னுடைய படத்துல கையோடும் போது எங்களுக்கு தாலாட்டு பாடுறது இந்த டேப் ரிகார்டர் தான். அதை உயிரோட்டமா நான் அந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்காக என் தைக்கொட்டாயிலிருந்து இந்த டேப் ரிகார்டர் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கேஸ் உங்களுக்கு 16, 19 எல்லாம் கேஸ் நம்ம பதிப்படுவோம். அதெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியுதான்னு தெரியல. அதை ஒரு வித்தியாசமா நம்ம பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஆடியோ கொண்டு வந்திருக்கேன். சரிங்க, மிக்க நன்றி. ஓப்பன் பண்ணலையா சார்? ஓப்பன் பண்ணல. முதல் இன்னும் கொஞ்சம் கீழே. ஓகே 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 பாட்டு ரெடியா இருக்கா? பாட்டு